பில்டிங்கில் ரைட் ஆங்கிள் செக்கிங் வந்து ஏன் நம்ம ஒரு ஸ்டேஜ்லையும் பண்ணுறோம், அதுக்கான தேவை என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த அக்யூரசி அண்ட் ரெடியூஸ் த ரிஸ்க். அதாவது நம்ம பில்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா மணியுமே வந்து பேஸ்ட் ஆன் சைஸ் தான். எவ்வளோ ஏரியா, எவ்வளோ கால்குலேஷன், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா. ஸோ நம்ம ஃபீல்டில் எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து ஈஸியாக நம்ம எதை கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, லென்த் அண்ட் பிரெத், அதாவது ஸ்கொயர் அப்படின்னா ரெக்டாங்கிள், இந்த ஷேப் தான் வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் பில்டிங்கில் இருக்க எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கொயராக தான் இருக்கும். பிரிக்ஸு, டைல்ஸு, டோர்ஸு, கிரானைட்டு, மார்பிள்ஸு, கடப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நமக்கு வந்து லென்த் அண்ட் பிரெத் தான். அதுக்கப்புறம் தான் வந்து சர்க்குலர், செமி சர்க்குலர், டயகனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஷர்மெண்ட்லாம் வரும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கொயர் தான். சைட்டில் வந்து நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கு மட்டும் தான் இருக்கா இல்லையா. சர்க்குலருக்கோ இல்லை செமி சர்க்குலருக்கோ டயகனலுக்கோ வந்து நமக்கு நிறைய டூல்ஸ் வந்து இல்லை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பில்டிங்லாம் கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் உள்ள யூஸ் பண்ணுற பொருள் கூட எல்லாமே வந்து ஸ்கொயர் அப்படின்னு ரெக்டாங்கிள் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டு, கட்டில், சோஃபா, ஃப்ரிட்ஜ், டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்கள் ரூம்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒரு சர்க்குலர் ரூமில் நீங்கள் வந்து ஒரு பெட்டு போகிறதுக்கும், ஒரு ரெக்டாங்குலர் ரூமில் நீங்கள் வந்து பெட்டு போகிறதுக்கும் அதோட யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வாஸ்து. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம பில்டிங் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்லேயோ நம்ம வந்து கட்டுறோம். இதை சைட்டில் இந்த ஷேப்பில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட் ஆங்கிள் செக் பண்ணுறோம். இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா பித்தாகரஸ் தியரம். எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, கமெண்ட்டில் சொல்லுங்கள்.